தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று ரஜினி அவர்கள் சிஏஏ போராட்டம், டெல்லியில் நடந்த கலவரம், அந்த கலவரத்துக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பத்திரிகையாளருக்கு ரஜினி அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதில் மிக முக்கியமான 5 விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த 5 விஷயத்தை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களும் இளைஞர்களும் தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக அரசியல்னா என்ன, அரசியல் கட்சிகள்னா என்ன, நாட்டோட நிர்வாகம்னா என்ன, பொருளாதாரம்னா என்னன்னு தேடி படிக்கிறீங்க இல்லையா, நீங்க கட்டாயம் இந்த 5 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த கலவரம்ன்ற விஷயத்துல டெல்லி கலவரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன 5 விஷயத்துல முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கலவரம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணகர்த்தாவே உளவுத்துறையோட தோல்விதான். இந்த உளவுத்துறையோட தோல்வியினாலதான் இது இவ்வளவு பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்குது. ஒண்ணு, சீக்கிரம் அதை கட்டுக்குள்ள கொண்டு வாங்க, இல்லாட்டி பதவி விலகுங்கன்னு வன்மையா கண்டிச்சிருக்காங்க எதை மத்திய அரசு. இது ஏன் செய்யறாருன்னா, நீங்க வேற யாரோ ரஜினி அவர் இவர்னு யாரும் நினைக்காம ரஜினி அவர்கள் மனநிலையை ஒரு பொதுமக்கள் இருந்து யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல என்ன நடந்திருக்குது? இந்த கலவரத்துல, டெல்லியில் நடந்த கலவரத்துல 27 பேர் இறந்திருக்காங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக ஒரு சாலையில் இருக்கக்கூடிய, ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், ஒரு சாலையில் இருக்கக்கூடிய சுமார் 100க்கும் மேற்பட்ட வாகனங்களை எரிச்சு தள்ளியிருக்காங்க. 2 பக்கம் இருக்க வாகனங்களை, அதுல பெரும்பாலும் டாக்ஸி, பெரும்பாலும் ஆட்டோ ஓட்டும் நபருக்கும் ஒரு டாக்ஸி ஓட்டும் நபருக்கும் ஒட்டுமொத்த முதலீடு 4 லட்சம் 3 லட்சம் தான் இருக்கும். அந்த முதலீடை போட்டு அவன் குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருப்பான். கட்டா தவணை கட்டணும், இஎம்ஐ கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும், ஓடிக்கிட்டு இருப்பான். அந்த நிலைமையில அவரோட ஒட்டுமொத்த சொத்தும் அவரோட ஒட்டுமொத்த வீட்டுக்கான வருமானம் தரக்கூடிய அந்த வாகனங்களை முழுசா எரிச்சு விட்டா அவன் வீட்டு நடுரோட்டுக்கு வந்துருமா இல்லையா? அதை யோசிங்க. அப்ப இங்க இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, முந்தானேத்து வந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர் எடுத்து பாருங்க. அதுல முதல் கட்ட ஆய்வுல என்ன தெரிஞ்சிருக்குன்னா, உத்தரப்பிரதேசல இருந்து 500 பேர் கொண்ட 2 கேங் உள்ள புகுந்து இந்த வன்முறை நடத்துறதுக்கான வேலையை பார்த்துருக்காங்க. இது நல்லா தெரியுது. அதனாலதான் டெல்லியில் சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பாதைகளும் அடைச்சது. வன்முறையாளர்கள் மிக முக்கியம். வன்முறையாளர்கள் அந்த மாநிலத்திலிருந்து வெளியிலிருந்து வந்திருக்காங்க வன்முறை செய்யணும்னே. இந்த இடத்துல நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, எங்கே போராட்டம் இந்த விதமாக தொடர்ந்து நடந்தாலுமே அந்த இடத்த கலவர பூமியா மாத்துறதுக்கு ஒரு கூட்டமே இங்க இருக்கும். அதுதான் சமூக விரோத கூட்டம். அந்த கூட்டம் எப்ப வேணாலும் உள்ள போகிறோம், காரணம் சரியா அமையும். இந்த நிலைமையில அமெரிக்க அதிபர் வெளிநாட்டுல இருந்து வராரு. சரியா? அமெரிக்க அதிபர் வராருன்னா, தொடர் போராட்டம் நடந்துட்டு இருக்க டெல்லியில அமெரிக்க அதிபர் வரும்போது இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு ஏதாவது கிடைக்குமா நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகளுக்கு? அப்ப இந்த இடத்துல கலவரத்தை தூண்டணும்னா, உலகளாவிய அளவில் எல்லா மீடியா கவரேஜும் டெல்லி மேல இருக்கு. கரெக்டா? அப்ப இந்த நேரத்தில் கலவரம் நடந்துச்சுன்னா உலகம் முழுவதும் இந்த செய்தி பரவும். இது தெரியுமா தெரியாதா? அப்ப ஒரு சாதாரண மனிதன், ஒரு பொதுமக்களுக்கு இது தெரியும். யாரோ பெரிய அதிபர் வராங்கன்னா இங்க இருக்கிற சமூக விரோத கும்பல் ஃபுல்லா அப்படியே முழுசா ஆக்டிவ் வந்துருவானே, சாதாரண மனிதனுக்கு தெரியும். அப்ப உளவுத்துறை என்ன பண்ணணும்? இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் அதிகப்படியான கவனம் செலுத்தணும். அதனாலதான் ரஜினி அவர்கள் உளவுத்துறையோட தோல்வின்றார். இந்த இடத்துல ஒண்ணு சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போலாம். அது என்னன்னா, அவர் கேள்விக்கு பதில் சொல்லி ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு. என்னன்னா, அப்ப போராட்டக்காரர்களை ஒடுக்க சொல்றீங்களான்னு கேட்கிறாரு. அவர் தெளிவா ரஜினி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, போராட்டம் நடத்துவது தவறு அல்ல, வன்முறையாளர்கள் செய்யறாங்க பாருங்க, அந்த வன்முறை செய்யறது தப்புன்னு தெளிவா சொல்றாரு. பொதுவாக பொதுமக்கள் போராட்டம் நடத்துவாங்க, ஒரு கலந்துப்பாங்க, வன்முறைலாம் செய்யவே மாட்டாங்க. போராட்டத்தில் கலந்துக்கிறதே பெரிய விஷயம். நம்ம ஆளுங்க அதுல வன்முறையில வாய்ப்பே இல்லை. ஒரு பொதுமக்கள் பொதுவாக வன்முறை விரும்ப மாட்டாங்க. ஒரு கடையை எரிச்சு விடுறது, ஒரு பஸ்ஸை எரிச்சு விடுறது, இதெல்லாம் யார் செய்வா? பொதுமக்களா செய்வாங்க. அவர் தெளிவாக சொல்றாரு. அவர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பத்திரிகையாளர், ஏன் சார் அப்புறம் என்ன போராட்டக்காரங்களை ஒடுக்க சொல்றீங்களான்னு, அவர் எவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் போராட்டக்காரர்களை ஒடுக்க சொல்றான்னு பத்திரிகையாளர் கேட்கறாங்கன்னா, இவங்க நோக்கம் என்ன கேட்கிறேன். நான் ஒன்று சொல்றேன், புரிச்சுக்கோங்க. 2வது பாயிண்ட் போறதுக்கு, இந்த ஒட்டுமொத்த போராட்டமும் ஒரு சென்சிட்டிவ் வந்து அது ஒரு போரா மாறுறதுக்கு முக்கிய காரணமே இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தான். ஒரு பொறுப்பே இல்லாம செய்திகளை பரப்புறது, கண்ட செய்தியை பரப்புறது, நம்பகம் இல்லாத செய்தியை பரப்புறது, இந்தியாவில இருந்து எல்லா இஸ்லாமியரும் அனுப்ப போறான்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பேசுறது, எல்லா வேலையும் பார்த்துட்டு அது ஏற்கனவே போர்க்களமா மாறப்போறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டானுங்க. சமூக விரோதிகள் அதை பயன்படுத்திட்டாங்க. இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் அவன் தான் முதல் காரணம். என்னை கேட்டா அது ரஜினி சார் சொல்லல, நான் சொல்றேன். சரியா? ரஜினி அவர்கள் 2வது முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு. அது என்னன்னா, மதத்தின் பெயரால் சில பேர் தூண்டி அரசியல் செய்யறாங்க. அது தவறு. ரொம்ப புரிஞ்சுக்கோங்க. இன்ன நபர்னு யாரும் சொல்ல. ஆனா இந்த சிஏ விவகாரத்துல மதத்தின் பெயரால் குறிப்பிட்ட மதத்தினர் தூண்டி விட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், அது யாருன்னு? திமுக. இங்க இருக்க திமுக ஆதரவாளர்கள் நீங்க எடுத்து பாருங்க. 4 நாள் 5 நாளா தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு மத்தியில ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்குறாங்க. போச்சு, உங்களை வெளியே அனுப்பிடுவாங்க, நீங்க கடையை நடத்த முடியாது, உங்க சொத்துக்கள் பறிக்கிடுவாங்க, உங்க வீட்டை பறிச்சிடுவாங்க, நீங்க எங்கேயும் ரேஷன் வாங்க முடியாது, நீங்க இது எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கவே உங்களை கொண்டு போய் தனி கேம்ப்ல அடைச்சிடுவாங்க, அதை பண்ணிடுவாங்க, இதை பண்ணிடுவாங்க. பதட்டத்தை உருவாக்குறது யாரு? இங்க இருக்கக்கூடிய திமுக. திமுக ஆதரவாளருக்கு சிஏஏ என்னன்னே தெரியாது, ஸ்டாலினுக்கு சுத்தமா தெரியாது.
ஆனா இங்க அரசியல் பண்றதுக்காண்டி இங்க இருக்கக்கூடிய மக்களை பதட்டப்படுத்துறாங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, குறிப்பிட்ட மதத்தினரை இவங்க இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக தூண்டி விட்டுருக்காங்க. இதுதான் உண்மை. இதை இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய உங்களை அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துறாங்கன்னா அதனுடைய விளைவு வேற யாருக்கும் கிடையாது, உங்களுக்கு தான் நேரடியாக பாதிப்பு உருவாக்கும். அதை நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஒரு பக்கம் என்னன்னா இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டாலும் ஒரு வீடியோ வேகமா பரவுது, இன்னொரு பக்கத்து வெறும் ஹிந்துக்களா அட்டாக் பண்றாங்க, ஹிந்துக்களை ஃபுல்லா கொண்டுட்டாங்கன்னு இன்னொரு பக்கத்து பரவுது, இன்னொரு பக்கத்து மசூதி இடிச்சிட்டான்னு பரவுது, இன்னொரு பக்கத்து கோவில் இடிச்சிட்டான்னு பரவுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த பரவுனதுல ஒரு 80% டேட்டா போய் 20% உண்மையா இருக்குது. அந்த 20%லுமே ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, இந்த ஒட்டுமொத்த வன்முறையில ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா இன்னொரு பக்கம் ஹிந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு பக்கம் ஹிந்துக்கள் பாதிக்கப்பட்டா அந்த பக்கம் இஸ்லாமியரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை தாண்டி பொது சேவையில் இருக்கக்கூடிய போலீஸ் இருக்காங்க இல்லையா, காவல்துறையினர், அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. அடிச்சு தூக்கி உள்ள போட்டிருக்காங்க, எது ட்ரைனேஜுக்குள்ள கத்தியால குத்தி கொன்னு அதுக்கப்புறம் வெட்டி தூக்கி என்ன சொல்ல ட்ரைனேஜுக்குள்ள தூக்கி போட்டிருக்காங்க சாக்கடையில. இதெல்லாம் நடந்திருக்கு. அப்ப வன்முறையாக உள்ள புகுந்து இதை செஞ்சிருக்கானுங்க. இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டியது மதம், மொழி, இனம், ஜாதி இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்தியனா ஒன்றுபட வேண்டிய இந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மதத்தை தூண்டி விட்டுட்டே இருக்காங்க. இது தப்பா இல்லையா? இதை செய்யக்கூடிய எந்த ஒரு நபரும் கண்டிக்கணும். மூன்றாவது முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு, அது என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த சிஏ விஷயத்தை திரும்ப பெற போறது கிடையாது மோடி அரசு. அதனால இது சும்மா போட தூண்டி விடுறாங்க, எல்லாமே உள்நோக்கத்தோட தூண்டி விட்டு இருக்காங்க அப்படின்னு ரஜினி அவர்கள் சொல்றாங்க. இதுதான் எல்லாருடைய கருத்தும். யோசிச்சு பாருங்க, 2 பார்லிமெண்ட், ராஜ்யசபா லோக்சபா 2 நிறைவேற்றி ஒவ்வொரு சபையிலுமே சும்மா 12 மணி நேரம் டிஸ்கஷன் நடத்தி எல்லா கேள்வி பதிலுக்கும் பதில் சொல்லி அதுக்கப்புறம் முழுசா நிறைவேற்றி அது பிரசிடென்ட் கைக்கு போய் அங்கேயும் சாங்ஷன் பண்ணி முழுசா நடைமுறைக்கு வந்த ஒரு திட்டத்தை போய்கிட்டு இது முழுசா மாற்ற முடியும், அதை பண்ண முடியும், கோர்ட்டால தடை வாங்க முடியும், நீதிமன்றத்துக்கு போய் முடிச்சிருவோம், 2 கோடி கையெழுத்து நாங்களே போட்டு முடிச்சிருவோம், ஊருக்குள்ள ஊரு அவன் கதை விட்டுட்டு இருக்கான். எல்லா பேத்துக்குமே நோக்கம் இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும். யாருமே இது நாள் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் இந்த சிஏனா என்ன, இந்த சிஏனால எப்படி பாதிக்கப்படும் ஒரு தெளிவான விளக்கம் இதுவரைக்கும் கொடுத்தா கிடையாது. ஸ்டாலின் முதற்கொண்டோம் இதுவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இது மக்களுக்கு எதிரானது, அது அவங்களுக்கு எதிரானது, இவங்களுக்கு எதிரானது. எப்படி எதிரானது? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எப்படி எதிரானது அதை சொல்லு. கிடையாது. நிச்சயமா சொல்றேன், 100% இங்க பரப்புற இந்த சிஏக்கும் என்ஆர்சிக்கு எதிராக பரவுற செய்திகள் பெரும்பாலும் முக்கியமாக திமுக ஆதரவாக பரப்பக்கூடிய பெரும்பாலான செய்திகள் பொய். அந்த பொய்யை பரப்பி பதட்டப்படுத்துன்னு நினைக்கிறாங்க. எனக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களுக்கு தெரியும் இந்த சிஏ திரும்ப பெற போறது கிடையாது. இது நடைமுறைக்கு வந்துருச்சு. இந்த சிஏ எந்த விதத்திலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு குடிமகனுக்கும் பாதிப்பு உருவாக்க போறது கிடையாது. இங்க இருக்க நபர்களை விடவும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகள், முக்கியமாக அண்டை நாடுகள் இருக்கக்கூடியது வரக்கூடிய புலம்பெயர்ந்து வரக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா இந்த சிஏயோட நோக்கமே தவிர்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய சிட்டிசன்ஷிப் யாரு இல்லைன்றதெல்லாம் சிஏனால அதிகாரமே கிடையாது. சிஏ சொல்றது யார் இங்கே குடியுரிமை உள்ளவர்கள் அப்படி கிடையாது. யார் யாரெல்லாம் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அதுக்கப்புறம் பங்களாதேஷ் போன்ற நாடுகள் வரக்கூடிய நபர்கள் யார் யாரெல்லாம் குடியுரிமை வாங்குறதுல முக்கியத்துவம் கொடுக்கறதுல அந்த கேட்டகரியில் வர முடியும்னு சொல்லுது. இன்னைக்கும் பாகிஸ்தான்ல இருந்து வந்த ஒரு நபர், இன்னைக்கும் பாகிஸ்தான்ல இருந்து ஒரு இஸ்லாமியர் இங்க வந்து குடியுரிமை வாங்குறதுக்கான அந்த வாய்ப்பு இன்னைக்கும் உண்டு. எந்த கதவுகளும் மூடப்படலை. அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட சிறுபான்மையினருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தட்ஸ் ஆல். இவ்வளவுதான் இந்த விஷயம், இவ்வளவுதான். ஆனா இங்க இருக்கக்கூடியவங்களை தூண்டி விடுறாங்க. எப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அனுப்பிடுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையில யார் யாருக்கு இங்க குடியுரிமை கொடுக்கலாம்ன்றது மட்டும்தான் சிஏ சொல்லுது. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஆக இந்த சின்ன விஷயத்தை, இந்த சாதாரண விஷயத்தை வேணும்னே குழப்பி மக்கள் மத்தியில் ஒரு பதட்டத்தை உருவாக்கி விட்டு அதை வச்சு அரசியல் தேடி, அதை வச்சு அரசியல் லாபம் தேடுறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் தெரியுது. அதுல இருந்து தயவுசெய்து மக்கள் கவனமா இருக்கு. சரியா? அடுத்து 4வது பாயிண்ட். 4வது என்ன முக்கியமான விஷயம் சொல்றான்னா, இந்த வன்முறையை உங்களால் அடக்க முடியலன்னா பதவி விலகு. இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அவர் என்ன மேற்கொள்றாங்கன்னா, நான் சிஏ விஷயத்தை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொன்னாலுமே அதை பாஜகவுடைய கருத்தை நான் பேசுறேன்னு சில மூத்த பத்திரிகையாளர் கூட சொல்றாங்க. அது எனக்கு வேதனை அளிக்கிறது. ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது எனக்கு வேதனை அளிக்கிறது. யாராலும் சொல்லுவாங்க. என்னுடைய கருத்தை நான் சொல்றேன்னா, என் கருத்தை இன்னொருத்த கருத்து சொன்னு வச்சுக்கோங்க, கோவமா வராதா? அவர் வேதனை தெரிவிக்கிறார். எதுக்கு இப்படி பேசுறீங்க? அவர் அவருடைய கருத்தை, தனிப்பட்ட கருத்தை தெரிவிக்கிறாரு. அதே இடத்துல சொல்றாரு அப்படி ஒரு பாதிப்புனா ரஜினி முதலாள வருவேன்னு சொல்றாருல, அதுல என்ன இருக்குது? அவ்வளவு சொல்லும் போது மீண்டும் மீண்டும் ரஜினி அவர்களை எந்த முத்திர குத்த பார்க்குறீங்க? பாஜகவுடைய ஆள். இந்த இடத்துல நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா,
ஆல்ரெடி நம்ம பாஜக மோடி மீதும் ஒரு மிகப்பெரிய வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணிட்டோம் தமிழகத்தில். நாம பாஜக ஆட்சியிலே இருந்தது இங்க வெறும் 3% ஓட்டு தான். ஆனாலும் பாஜகவுக்கு எதிராக இங்க பெரிய பிரச்சாரம் பண்ணியாச்சு. அதாவது தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்க எல்லா பிரச்சனையும் காரணம் ட்ரைனேஜ் போலையா, மோடி தான் காரணம். ஸ்ட்ரீட் லைட் எரியலையா, மோடி தான் காரணம். ரோடு ஒழுங்கா இல்லையா, மோடி தான் காரணம். 2 நாளைக்கு ஒழுங்கா கேஸ் வரலையா, மோடி தான் காரணம். எல்லாத்துக்கும் மோடி தான் காரணம். அப்படி ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பரப்பியாச்சு. ஆனா ஆண்டவன் அதிமுக திமுக, திமுக அதிமுக, அதிமுக திமுக, ஆட்சி செஞ்ச நபர்களுக்கு மேல மற்றவங்க மேல வெறுப்பு பிரச்சாரம் பரப்பியாச்சு. சரி, அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை மதத்தின் அடிப்படையில் தான் மிகப்பெரிய பரப்பியிருக்கோம். இந்த நிலைமையில புதிதாக ரஜினி அவர்கள் அரசியல் கட்சி வர்றாரு இல்லையா, அவர் மேல இந்த வெறுப்பை கூட்டி அப்படியே சுமத்துவோம் அப்படின்னு யார் துடிக்கிறா? இங்க அரசியல் கட்சிகள் துடிக்குது. அதுதான் அவர் வேலை தெரிவிக்கிறார். இது எதுக்கு இந்த வேலை பார்க்குறீங்க? என்னுடைய கருத்தை ஏன்ட்ட கேளுங்க. சரியா? அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு. பின்ன அவரை போய் எதுக்கு எடுத்தாலும் பாஜக பாஜக, இது சரியா? அதை கட்சிகள் செய்யலாம், அரசியல் கட்சிகள் வேற வேலை இல்லை. ஆனா தங்கள் அரசியல் விமர்சகர்கள், மூத்த அரசியல் விமர்சகர்களா சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்களே, அவங்க சொல்லும் போது அதுல வேதனை தருமா தராதா? உண்மையிலேயே இந்த பத்திரிகையாளருக்கு என்னதான் நோக்கம்? சமூகத்தில் நல்லது நடக்கும் நோக்கமா, இல்ல குறிப்பிட்ட கட்சிக்காக வேலை பார்க்க நோக்கமா? இது கேட்க தோணுமா இல்லையா? நான் கேட்கிறேன், மக்களை கேட்கிறேன். இங்க இருக்க குறிப்பிட்ட கட்சிகள் மட்டும் ஆட்சிக்கு வரணும்னு நோக்கமா அந்த பத்திரிகையாளருக்கு, இல்ல நல்லது நடக்கும்ன்ற நோக்கமா? ரெண்டுல எது நல்லது நடக்கும் நோக்கம்னு வச்சுக்கோங்க. 26 ரஜினி பாஜக பாஜக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர் தெளிவா இவ்வளவு சொல்லிட்டாரு. இதுக்கு முன்னையும் விளக்கம் கொடுத்துட்டாரு, இப்பவும் சொல்றாரு தெளிவா. இது எனக்கு வேதனை தரும்னு. இதுக்கு மேல ஒரு பாஜக பாஜகன்னு சொன்னா அந்த பத்திரிகையாளர் நோக்கம் என்ன? அவர் முழுசா அந்த அரசியல் ரீதியாக வீழ்த்த துடிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்கு இல்லையா, அதுக்காக இந்த பத்திரிகையாளர் வேலை பார்க்கறாரு. அப்படின்னா அர்த்தம் திரும்ப திரும்ப ஒரு அரசியல் கட்சி என்ன பேசுதோ அதையே ஒரு பத்திரிகையாளர் பேசுறாருன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் அர்த்தம். சோ இவங்க நல்லது செய்யற நோக்கம் கிடையாது. இந்த பத்திரிகையாளர் விடுங்க, மக்கள் சொல்றேன். திரும்ப திரும்ப அவர் பாஜக 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 சரியான கட்சி இல்லை, அதனால தள்ளி வைக்க. ஆனா ஒரு நபரை போய் கட்சி ஆரம்பிச்சு அரசியல் கட்சிக்குள்ள வரக்கூடிய நபரை இன்னொரு கட்சிக்கு சார்பு இன்னொரு கட்சிக்கு சார்புன்னு சும்மா சும்மா சொல்றது அருவருக்கத்தக்க விஷயம் இல்லையா? அதான் அவர் சொல்றாரு. இறுதியாக 5வது ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அது என்னன்னா, இன்ற நிலைமையில இன்னைக்கு கூட இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதிப்பு சிஏனால உருவாகுதுன்னா நான் 100% வருவேன்றாரு. இதுக்கு மேல எப்படி சொல்ல முடியும்? யாராவது ஒரு இஸ்லாமியருக்கு பாதிப்புன்னு காட்டுங்க, 100% ரஜினி அங்க இருப்பேன்றாரு. அப்புறம் என்ன? இதுக்கு மேல ஒரு மனுஷன் சமூகத்துல அமைதியை உருவாக்குறதுக்கு என்னதான் பண்ணணும்? உங்களை தூண்டி விடணும். அவருக்கு தூண்டலாமே, அவருக்கு ரசிகர் இல்லையா? பூத்துக்கு ஒரு 60,000 பூத்துல பூத்துக்கு 10 பேர் இல்லையா தூண்டி விடுறதுக்கும்? அவரை தூண்டி விடலாம்ல. என்ன போச்சு? நாமளும் தூண்டி விடுங்க, போய் போராட்டம் நடத்துங்க. போராட்டம் நடத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. போராட்டம் தூண்டி விட ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுவா முக்கியம். சமூகத்துல ஒரு உண்மையை சொல்லணும், சமூகத்துல ஒரு அமைதியை நிலைநாட்டணும், சமூகத்துல எல்லாருமே இணக்கமா போற ஒரு சூழலை உருவாக்கணும். அது ஒரு அரசியல் கட்சி ஒரு பெரிய மனிதன் செய்யணுமா, இல்லாட்டி போற போக்கில் தூண்டி விட்டு போகணுமா? உண்மைக்கு மாறாக நான் கேட்கிறேன். அவர் தெளிவா சொல்றாரு, ஒருவேளை உங்களுக்கு சிஏனால பிரச்சனை வருது நீங்க சொல்ற மாதிரி வச்சுக்கோங்க, ஒருவேளை வருதுன்னா நான் 100% இருப்பேன்றார்ல. அதை விட்டுட்டு இப்பயே வாங்க தெருவுக்கு இப்பயே வாங்க தெருவுக்குன்னு அது திமுக கிளப்பி விடுறான். இது சரியா? இப்ப சரியாங்க என்ன? இப்ப இஸ்லாமிய எதனால பாதிக்கப்பட்டாங்க? ஒரு இஸ்லாமிய காட்டுங்க. சிஏனால குடியுரிமை எனக்கு போச்சுன்னு ஒரு இஸ்லாமியரை காட்டுங்க, இந்தியன் இஸ்லாமியரை. அதை காட்டிட்டு ரஜினி அவர்கள் ஏன் வர்றேன்னு கேளுங்க, நியாயம் இருக்கு. சரியா இல்லையா நான் சொல்றது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு இஸ்லாமியர் தமிழ்நாட்டில், ஒரே ஒரு இஸ்லாமியர் இந்த சிஏனால என்னுடைய வாழ்க்கை போச்சு, இந்த சிஏனால என்னோட குடியுரிமை போச்சு, ஒரே ஒரு நபர் காட்டுங்க. மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியம். ஒரு நல்ல தலைவன் இருக்காங்க, அந்த நல்ல தலைவன் சரியான விஷயத்துக்கு பக்கத்தில் நிற்கணும். மக்கள் உணர்வு ரீதியாக தூண்டி விட்டு அதுல அரசியல் தேடக்கூடாது, அரசியல் லாபம் தேடக்கூடாது. அது ரஜினி அவர்கள் செய்யல. முக்கியமாக இந்த விஷயத்தை இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் புரிஞ்சுக்கணும். மீண்டும் சொல்றேன், இங்க சிஏனால இந்த சிஏனால ஒரே ஒரு இஸ்லாமியர் தன்னுடைய குடியுரிமை இழந்தார்னா நான் இந்த நாட்டை விட்டு வெளியே போறேன். நானே சொல்றேன் மாரிதாஸ், இந்த நாட்டை விட்டு வெளியே போறேன். ஆனா இதுக்கு மேல நம்ப மாட்டோம். சும்மா நாங்க போராட்டம் நடத்தோம்னா அதுக்கு காரணம் புரிதல் இல்லாமையோ இல்ல வேற ஏதோ காரணம் கிடையாது. அது நோக்கமே மோடி வெறுப்பு, வேற எதுவுமே கிடையாது.